உசுரோட இருக்கிறவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க துப்பில்ல, ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு 100 ரூபாய் கொடுக்க துப்பில்ல, இறந்து போனவளுக்கு திதி கொடுக்கறாராம் திதி. ஏய் இருடா உன்னை வச்சுக்கிறேன் இரு. புடவை எல்லாம் புதுசா இருக்கு. இந்த ஆளு எப்போ வாங்கினாரு, யாருக்கு வாங்கினாரு? ஏய் யாருடி நீ? என் புடவெல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்க? திருட வந்திருக்கியா? திருடவா? ஏன் வீட்டுக்குள்ளேயே நான் எதுக்கு திருட வரணும்? உன் வீடா? ஆமாண்டி, நான் தாண்டி இந்த வீட்டுக்கு எஜமானி. பேரு கற்பகம். கற்பகமா? நீ செத்துட்டான் இல்ல? தப்பா சொல்லிட்டாங்க. ஆமா, நீ யாரு? நானும் இந்த வீட்டு எஜமானி. ஏன் வீட்டுக்கு நீ எப்படி எஜமானி ஆக முடியும்? அது என் கழுத்துல தாலி கட்டினானே அந்த பண்ணாட பல்றான், அவன் கிட்ட போய் கேளு. என்னது? அந்த பீட உன் கழுத்துல தாலி கட்டினானா? டேய் பாலாஜி, உங்க அக்கா எந்த கோயிலுக்குடா போனா? அவங்க வரதுக்குள்ள தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தா முடியலையேடா. என்னமோ அக்கா ஏதாவது ஆசிரமத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி வெளியே. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா காலை உடைச்சிருவேன். வாயா வா என் மன்மத குஞ்சு. என்னடா ஓர வயசுல உனக்கு பொண்டாட்டி கேக்குதா? இவள 2வது தடவை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா? ஐயோ, புரிஞ்சுக்கமா, நான் இவளை எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். பின்ன விலைவாசி குறையணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியா? இல்லம்மா, நம்ம பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம பொண்ணுக்கு ஒரு தாய் தேவை இல்லையா? நீ அவளை கை குழந்தையா விட்டுட்டு போயிட்டியே. நான் போகும்போது என் பொண்ணு 10வது முடிச்சு +1 போறா. நியாயமா பார்த்தா நீ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்க. சரி பரிமளம். பரிமளம் அவ. ஓ சரி கற்பகம். அது அவ. ஐயோ சரி சரி, 2 பேருக்கும் சரி. இது பாருமா, ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதை மாத்தவா முடியும்? நீங்க 2 பேரும் என் 2 கண்கள் மாதிரி. எது இடது கண்ணு எது வலது கண்ணு மாமா? சும்மா இருடா. இப்ப எரியுற நெருப்புல ஏன்டா எண்ணெய் ஊத்துற? நல்லா பிரைட் ஆயிட்டே தான். அடி அம்மா கற்பகம், பாவம் பரிமளம் என்ன நம்பி வந்துட்டா. அவளை வெளியே அனுப்பிச்சிடாத. நீங்க 2 பேரும் உடன்பிறவா சகோதரிகளா வாழணும். பரிமளம் ப்ளீஸ், தங்கச்சியை கூட்டு உள்ள போமா. என்னடா சொன்ன? நான் இவளுக்கு அக்காவா? அதுவும் இந்த முண்டக்கண்ணு பத்திரகாளிக்கு? யார பத்திரி பத்திரகாளின்னு சொன்ன? உன் வாயை கிழிச்சு தச்சிருவேன். ஆல்ரெடி கிழிஞ்ச வாயா, மறுபடியும் எப்படி கிழிப்பீங்க? வாயா முடா நரி வாயா, உன் கைய கால உடைச்சு கேஸ் ஸ்டவ் வைப்பேன். ஐயோ, அடுப்புல வைப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வீட்ல எங்கடா அடுப்பு இருக்கு? என்னது நம்ம வீடா? அடியே, இது என் வீடு. இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்ல படக்கூடாது. போடி வெளியே. பாத்துறாத தவார். நீ வாடகைக்கு திடீர்னு வந்து போனா போயிருவோமா? ஒரு நியாயம் வேணா? நியாயத்தை கேட்க நீ யாரா? ஐயோ, உரல் வாயா. அந்த அம்மா வந்த உடனே நான் யாருன்னு அறிவுப்படுத்திருந்தா இந்த கேள்வி கேட்குமா இந்த அம்மா? கற்பகம் தம்பி. உனக்கு ஏதியா தம்பி? என் தம்பி இல்ல, பரிமளத்தோட தம்பி. ஓஹோ, அதான் அக்காவுக்காக தம்பி துள்ளி துள்ளி குதிக்கிறீரோ? ஏலே எடுப்பு, நீயும் இந்த வீட்ல இருக்க கூடாது. போடா வெளியே. போடான்னா அப்படியே போடுவோமா? எங்க அக்கா வாழ விடாதவங்க 2 பேரையும் கோர்த்துக்கு இழுப்பேன். போடா வெண்ண. மொத பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணதே சட்டப்படி குற்றம். நான் சொல்றதுக்குள்ள 2 பேரும் கிளம்பல, அப்புறம் நல்ல நாள் வாங்குவீங்க. என்னையா நீ? இவ இவ்ளோ பேசிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு என்ன இருக்கற. என்ன பண்ண சொல்ற பரிமளம்? ஏன் நிலைமை? அத நீதான் முடிவு பண்ணிக்கணும். அட பாவி மாமா, உன்னை நம்பி இருந்தமையா அப்படி கால வார்த்தையா? சரியா, இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்க. நான் டைரி வாங்கலையே. பண்ணாட, அப்ப கேலண்டரை குறிச்சு வச்சுக்கியா? சரி. நானும் எங்க அக்காவை இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். உன் வீட்டுக்கு எழுத்தாம இருக்கிற அந்த காலிமணியை வாங்குறியா? அது சுடுகாடுடா. இன்னும் மட்டும் பக்கத்து விளையாட்ட வாங்குறோம். அங்க இதை விட பெரிய பங்களா கட்டி காரு பணன்னு வாழ போறோம். வாழ்ந்து மூஞ்சில கறி பூசறியா? அப்படி வாழ நான் பரிமளத்துடைய தம்பி பாலாஜி இல்லடா, இல்லடா, இல்லடா. டேய் பாலாஜி, சவால் விடுறது சுலபண்டா. அதை நிறைவேற்றுறதுக்கு பணம் தேவைப்படுமே, என்ன பண்ண போற? யோ, சொத்த பிரியா, எங்க அக்கா சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடு. என்னது சொத்தா? இந்த வெத்துக்கு ஏதியா சொத்து? இது எல்லாமே என்னோடது. என்னையா சொல்லுது அந்த அம்மா? ஏய், இந்த ஆளுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இது எங்க வீட்டுக்கு கணக்கு எழுத வந்து என்ன கணக்கு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. கால் காசு இதுக்கு சொந்தம் கிடையாது. ஐயோ, யோ, உண்மைதான அந்த அம்மா சொல்றதெல்லாம்? என்ன தொங்கிருச்சு? அட பாவி மாமா, உன் பிளாஷ்பேக் எந்த பக்கம் திருப்பினாலும் நாருதையா? ஏய், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல கிளம்புற வழிய பாரு. யோ, சொகுசா சோறு தின்னணும்னா நீ உள்ள போ. இல்ல பிச்சை எடுத்துதான் சோறு தின்னணும்னா இதோ இவ கூட போ. எப்படி சௌரியம்?
டேய், டேய், இது என்ன இருக்கா? ஏய், மாமா, யோ, அட பாவி, ஒருவேளை சோத்துக்காக சோடம் போட்டியா? ஏய், மாமா, என் புருஷனை பத்தி நீ தப்பா பேசாத. முதல்ல வெளில போடா. யாரை வெளிய போய் சொல்ற நீங்க? ஏய், வெளிய போடி. என்னமோ தவறு, பேசி- மேல கை போடி வைக்கிறவள வெளிய. கேட்காத. தவறு, தவறு, பெரிய பிரச்சனை என்ன ஆயிரும். பிரச்சனை வரும்? பாத்துக்கலாம்டா என்ன வெளிய வரும்னு. தள்ளுறத பத்தி இல்ல. ஆ? ஒருவேளை சோத்தை போட்டு வெளிய தள்ளு. போடுறா உனக்கு சோறு. யாதவ இருக்கா, சாப்பிட்டு வெளிய போவோம். அம்மா, எப்பக்கா? ஆ? வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்க கொன்னுடுவேன். அக்கா, என்னக்கா நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு? விடக்கூடாதுடா. இந்த ஆள சும்மா விடக்கூடாது. போராட்டம் நடத்துவோம், கோஷம் போடுவோம். பல்ராம், ஒழிக, பொண்டாட்டிய கைவிட்ட பல்ராம், ஒழிக, மச்சான கைவிட்ட பல்ராம், ஒழிக. கொத்தடிமை பல்ராம், ஒழிக. டேய் வெளியில நின்னு எதுக்கு அசிங்கமா சத்தம் போடுறீங்க? உள்ள வாங்க. மாப்பிள நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாதா? அவ எங்களை வெளியில துரத்திட்டா மாப்பிள. ஆமா, யாரு? 10 வருஷமா தண்ணியிலேயே மிதந்தாங்களே அவங்க. எதுக்கு? ஆ, இது அவ வீடா. அவளுக்கு மட்டும் தான் இங்க தங்க உரிமை இருக்குன்னு எங்களை வெளியில துரத்திட்டா மாப்பிள. ஆமா, இது எங்க அம்மாவோட வீடுதான். அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீங்க போங்க. எப்பா பாண்டியா, எப்படியாவது உள்ள வரதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. இது பாருங்க, வந்திருக்கிறது என்ன பெத்த அம்மா. அவங்க தான் உங்களுடைய ஒரிஜினல் மாமியார். இவங்க வேற யாரோ. நீங்க வேற யாரோ வேண்டாம். அட பாவி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒன்னா இருந்த மேடா. என்னங்க அவங்கிட்ட என்ன பேச்சு? உள்ள வாங்க. பாண்டி, பாண்டி, உன்னதாண்டா. அட பாவி, பொண்டாடி தாசன் பாண்டி, ஒழிக. முந்தானை வந்தன் பாண்டி, ஒழிக. கருங்காலி பல்ராம். ஒழிக. போடா பண்ணாடிங்களா, வாங்க போவோம். ஐயோ, பசி உயிர் போதே, என்ன பண்ணுவேன்? அக்கா, எந்த கோயிலுக்கா போன? பக்கத்து பெருமாள் கோயிலுக்குடா. பிரசாதம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களே, ஆ. அங்கேயே தின்னுட்டேன். உனக்கு வாயா இல்ல அண்டாவா உனக்கு? ஏண்டா? பின்ன நீ மட்டும் நல்லா கொட்டிக்கிற. போனது போனியே ஒரு திருவேற்காடு, மாங்காடு, இல்ல திருச்சியில இருக்கிற சமயபுரம் கோயிலுக்கு ஏன், போயிருக்கலாம். எதுக்கு? நீ வரதுக்கு லேட் ஆயிருக்கும், சண்டையும் கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்குள்ளேயும் தேவச சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டு மானும் போய் நடுத்தெருவுல வந்து நின்னுட்டு இருக்கோம். இப்போ உனக்கு சாப்பாட்ட பத்தின நினைப்பு தானடா பறக்க. யாருக்கு என்ன முக்கியமோ அதை பத்தி நினைப்பாங்க. பேசுற பேச்சு அங்க பாருக்கா. என்ன இந்த குழம்பு கரண்டி அங்க இங்க பாத்துக்கிட்டு நைஸா வர்றா. நம்ம நோக்கிதாக்கா வர்றா. வாக்கா வாக்கா வாக்கா, ஆடி வா. புருஷக்கார அம்போன்னு வெளியே நின்னுகிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கேன். நீயே உங்களுக்காக தான் நான் யாருக்குமே தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சாப்பாடா? எனக்கா? எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப அருமையான பொண்டாட்டி. என் மாமனுக்கும் வாச்சிருக்க. ரெண்டு நவக்கரக்கா. எம்மங்க அந்த பொம்பளைய நானும் ஒண்ணா? ஐயோ, நீ மகாலட்சுமிக்கா? உன்னை யார் சொன்னது? நீ ஏண்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? யூ கேன் ப்ரொசீட். சாப்பிடுங்க. ஐயோ அனுஷ்கு, நல்ல வேலை உன்னை யாரும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பல. நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே சோத்த அமைச்சுக்கிட்டே இரு, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அக்கா, நீ ஒரு வாங்கிக்கா. சீ, இந்த மானகட்ட சாப்பாடு எனக்கு எதுக்குடா? மானக்கட்டு சாப்பாடு இல்லக்கா, நம்ம மாமா வீட்டு ஆமா, சாப்பாடு. மாமா வீட்டு சாப்பாடு நீயே தின்னுடா சனியனே. மூஞ்சிய பாரு. மெல்ல மெல்ல. ஐயோ, வாய் எங்க இருக்கு, பக்கி எங்க வர்றா வரும். ஆமா, இந்த தண்ணியில ஊறிச்சே ஒரு டோரா பொம்மை, அது என்ன பண்ணுது? ஆ, நீ திருட்டு சோறுத்துங்கிறத பாத்துக்கிட்டு நிக்குது. ஏண்டி, நாய்க்கு சோறு போடுறேன்னு சொன்ன, அது இதுங்க தானா? எது நாய்க்கா? ஏமா, நாய்க்கு போற சோத்தை எனக்கு எடுத்துட்டு வந்த? ஆமாங்க, உங்களுக்குன்னு சொன்னா இவங்க தர மாட்டாங்கல்ல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துனவங்களுக்கு எங்க வீட்டு சாப்பாட போடுவேன்? அந்த பிச்சைக்காரன் உங்ககிட்ட பிச்சை கேட்டானா? பாருமா, அவர் ஒண்ணு பிச்சைக்காரல, என் வீட்டுக்காரரு. வீட்டுக்காரனா? நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? வேலைக்காரியா தான் வந்தேன். ஆனா அவர் என்ன வீட்டுக்காரி ஆக்கிட்டாரு. ஓ, அதான் இந்த மூஞ்சி மேல உனக்கு பாசம் அப்படியே பொங்குதோ. போடி. ஏய், எங்க உள்ள போற? வெளிய போடி. போடி. ஐயோ, பாத்துமா, பாத்து. தட்டை கொடுத்து போ. தட்டை கொடு. ஏமா, அவளை தள்ளன ஓகேமா, இது கட்டு புடுங்க நீ. யானை மிதிக்கிற மாதிரி ஒரே மிதி மிதிச்சிருவேன். போங்கடா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடமா செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. அட பாவி, பங்களா கட்டுறேன், கார் வாங்குறேன்னு சபதம் போட்டுட்டு இப்படி பிளாஸ்டிக் பேப்பர்ல கூடாரம் கட்டிட்டு இருக்கியடா. அக்கா, நம்ம லட்சியத்தி நிறைவேறணும்னா இந்த சின்ன தீ பொருள் தான் ஆரம்பிக்கணும் வாழ்க்கைய. நீ வேணா பாத்துக்கிட்டாரு, கூடிய சீக்கிரத்துல அந்த எழுத்த நிலத்துல நான் வீடு கட்டி காட்டுறேன் பாரு. ஏன் அந்த நிலத்தோட ஓனர் வந்து கேட்க மாட்டாங்க? ஏங்க லூஸ் மாதிரி பேசுற? அந்த நிலத்தை சொந்தமா வாங்கி அதுல சொந்த வீடு கட்டுவேன். அம்மங்க இன்னைக்கு லூசு. இன்னைக்கு வீடு கட்டுறேன்னு சொல்ற நீ, அன்னைக்கு 2000 ரூபாய் வட்டி கட்டி இருந்தா இந்த பண்ணாட பல்ராமுக்கு வாக்கப்பட்டு நடுத்தெருவுல நின்னு இருப்பேனாடா. நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாதக்கா. எப்படா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? சவுக்கார்பேட்டை சாந்திலால் சேட் என்ன சிலுமிஷமா பாத்துட்டு இருந்தான். அவனை என் பக்கம் சாட்சி லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு இருந்தேன்.
கேவலம் 2000 ரூபாய் வட்டி பணத்துக்காக இந்த குல்ஃபி வாயிலுக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியடா பாவி. இந்த வாருக்கா நடந்ததே நினைச்சு என்ன டார்ச்சர் பண்ணாதக்கா. இந்த வார் நல்ல போறதுக்குள்ளார போய் பால் காய்ச்சி போ. பால் காய்ச்சு ஐயோ கஞ்சி காய்ச்சுக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. இப்படி மானம் போற நேரத்திலயும் உனக்கு எப்படித்தான் பசிக்குதோ மானம் கெட்டவனே. அதான் மானம் கட்ட திட்டல, தேவையான பேசக்கூடாது. போய் வேலையை போ. டேய் யாரா நீங்க? ரோட்டோரமா கொட்டாவை போட்டு என்ன சாராயம் காசுறீங்களா? சாராயமா? பின்ன பிராந்தி காசுறியா? பிராந்தியா? யோ சோறு ஆகிட்டு இருக்கியா? ஓ சுண்ட கஞ்சியா? ஆமா ஊர்ல எங்க போட்டிருக்க? ஊர பக்கத்துல. கேக்குறாமா கேள்வி? நீ பேசாம இத பாருங்க ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நாங்க இல்ல. நாங்க வாழ்ந்து கெட்டவங்க. யார்கிட்ட வாழ்ந்தீங்க? யார்கிட்ட கெட்டீங்க? டேய் நாங்களே வாழ்க்கையில ஒரு ஓரமா வாழ்ந்துகிட்டு இருக்கா, இங்கேயும் வாழ விட மாட்டீங்களாங்களே? ஏய் இன்னைக்கு ஓரத்துல இருப்பீங்க, அப்புறம் ரோட்ட மாடிக்கு வீடு கட்டி இது எங்க பரம்பரை இடம்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கவுன்சிலர் நான் சும்மா இருக்க முடியுமா? கவுன்சிலரா? சாரி சார். ஆமா நீங்க எந்த வார்டு கவுன்சிலர் சார்? அது ஜெயிச்ச அப்புறம் தானே தெரியும். ஜெயிச்ச அப்புறம் தெரியுமா? அப்ப நீங்க எலெக்ஷன்ல நிக்கவே இல்லையா? கவுன்சிலர் எலெக்ஷன் தான் இன்னும் வரவே இல்லையே. வந்தா நிக்கலான்னு ஒரு ஐடியாவுல இருக்கிற. டேய் உனக்கு பொழுது போனா நாங்க தான் கிடைச்சோமா? அறிவில உனக்கு? டேய் நானே இதுங்க ரெண்டுத்தை எப்படி பத்திரமா வச்சு காப்பாத்த போறேன்னு தெரியலடா. ராஜா உனக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லு, பாப்பாங்கள நான் பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கிறதா? ஏ நாதாரி நாயே, யார பார்த்து என்னடா கேள்வி கேக்குற? ஏ பாலாஜி குடுறா. 10 நிமிஷம் இல்லக்கா. அடி செருப்பால அட்ராய டேய் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இரு ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஊருக்குள்ள ஒரு அழகான பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போத. அக்கா நீ உள்ள போய் கதவு சாத்திக்கா. கதவு இல்லையோ? சாரி பறந்த பிறகு